வெல்கம் டு தமிழமிர்தம் சேனல். நாம் இன்றைக்கி மசால் வடை சுவையாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் புதினா சேர்த்து ஒரு டேஸ்ட்டோடு செய்கிறேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை செஞ்சு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 200 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், புதினா இலை ஒரு 15 இலை கிட்ட எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சிறிது, மிளகாய் தூள் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த 3 பருப்பையும் ஒன்றா ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு 45 நிமிஷம் ஊறணும்ப்பா. நல்லா ஊறினா தான் வடை நல்லா வரும். அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 45 நிமிஷம் ஊற வச்சோம். இப்போ 45 நிமிஷம் ஊறிடுச்சுப்பா. பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இதில் வடித்து போடுங்க. பருப்பில் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், நம்ம எடுத்து வச்சுக்கிற சோம்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ பாதி அரைச்சி எடுத்துருக்கோம். அதில் இந்த புதினா இலையை நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இதுக்கு நைஸாக அரைக்கணும்னு இல்லை, சும்மா 1-2 கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கிறலாம். இந்த பதத்தில் அரைச்சிக்கிடுவோம். அரைக்கையில் தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் லேசாக தொளிச்சா போதும். அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு அது சரியாக வந்துடும். இப்படி போட்டு எடுத்திங்கன்னா தான் நான் எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு தவா அடுப்பில் வச்சு காயவும் எண்ணெய் ஊற்றி வச்சுப்பா. எண்ணெய் சூடாகவும் இப்படியே அந்த 4 விரலில் எடுத்து அப்படியே போடுவோம். இந்த வடை சீக்கிரம் குயிக்காக செஞ்சிடலாம். என்னோடய டிஷ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா குயிக்காக செய்கிற மாதிரி தான் இருக்கும். வீடியோஸ் பூரா பாருங்களேன், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரவும் அழகாக சாப்பிட கொடுத்துடலாம். இந்த வெந்துருச்சுப்பா. இந்த பதத்தில் எடுத்துக்கிடுவோம். ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சிடலாம். பருப்பெல்லாம் சேர்க்கறதுனால உடம்புக்கும் நல்லது. இப்போ சுவையான மசால் வடை ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லை அமுகுங்க. அடுத்த டிஷ்ஷோடு உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்.